அருமையான சுவையான பால் பாயசம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஷ்மீர். பால் பாயசம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிந்த ஒரு உணவு தான் அப்படின்னு நினச்சாலும் அது சரியாக வரமாட்டேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த பால் பாயசம் தப்பில்லாமல் எப்படி சுவையாக அருமையாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சுவையான பால் பாயசத்துக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு நம்மளுக்கு சுமாராக 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக 1/3 பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கான அரிசி மட்டுமே எடுத்துக்கணும். அது பாஸ்மதி அரிசி அல்லது சிகப்பு அரிசி கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனுடைய நிறமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே எங்களுக்கு கிடைக்கல, அதனால் நான் பாஸ்மதி அரிசி உபயோகப்படுத்துகிறேன். நீங்களும் பாஸ்மதி அரிசி இல்லை சாப்பாடு அரிசி அல்லது சிகப்பு அரிசி எது கிடைச்சாலும் உபயோகப்படுத்தலாம். அதை முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு தனி பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சு நல்லா ஒரு 4-5 அல்லது 6-7 சத்தம் கூட விடலாம். குழையணும் அரிசி. அதுக்கு தான் நம்ம இப்போ இதை வைக்க போகிறோம். ஆனால் என்ன பண்ணணுன்னா, பொதுவாக இதை மூடி வச்சு தனியாக ஒரு பிரிவு பாத்திரம் வச்சு உள்ளே வச்சிங்கன்னா தான் இது அடி பிடிக்காது. அதனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும். இல்லைனா என்ன ஆகும், பால் அடிப்பிடிச்சு தீஞ்சு போன மனம் பாயசத்தோட சுவை முழுவதுமாக போயிடும். அதனால தான் நிறைய பேர் பாயசம் பண்ணுறதில்லை. இப்போ பால் பாயசம்னு பண்ணுறதில்ல, ஏன்னா தீஞ்சு போயிடுது, திரைஞ்சு போயிடுது அப்படின்ட்டு. பால் எப்பொழுதுமே இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, பால் எப்பொழுதுமே குறைவான அல்ல மிதமான தீயில தான் வைக்கணும். அதிகமான சூடு படும் பொழுது அது வெடிப்பு ஏற்பட்டு அதனால் பால் திரிந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இப்போ இந்த அரிசியை கழுவிட்டு குக்கர் பாத்திரத்தில் நான் வைக்கிறோம். இப்போ இதில் நம்ம 1/2 டம்ளர் தண்ணீர் மற்றும் 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு சத்தம் வர வைக்கணும். அப்போ தான் பால் பொங்காமல் நல்லாயிருக்கும். நல்லா குழையிற அளவுக்கு இப்போ அதில் சத்தம் வர வரைக்கும் விட்டுடலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப சிறு தீயில இந்த மீதம் இருக்கிற பாலை கொதிக்க வைக்க போகிறோம். எப்போவுமே அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது பால். இப்போ இந்த பால் நல்லா தளச்சிட்டே இருக்கணும். அதாவது பொங்கினதுக்கப்புறமும் சிறு தீயில வச்சு கொஞ்சம் சுண்டுற மாதிரி வத்துற மாதிரி நம்ம இதை வச்சுருக்கணும். அது குறைந்தது 20-30 நிமிஷம் ஆகும். அதனால் சிறு தீயில இதை வச்சிடுங்க. இந்த பக்கம் இது ஆகிறதுக்குள்ளே அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த பால் சேர்த்ததில் நம்மளுடைய அரிசி ரொம்ப அழகாக பால்லையே வெந்ததுனால அதனுடைய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். சிறு தீயில கொதிச்சிட்ருக்கிற நம்ம பாலில் இந்த அரிசியை சேர்க்க போகிறோம். இப்படி சாதத்தை கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாலில் சேர்க்கணும். இப்போ நம்ம சர்க்கரையை போட போகிறதில்ல, சிறு தீயில தான் இருக்க போது. பால் பாயசம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் தனியாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கட்டும். மற்ற சமையல் முடிக்கிற வரைக்கும் பால் பாயசம் நடக்கும். அதனால் இப்படி குழஞ்சதை எடுத்து நம்மளுடைய கொதிச்சிட்ருக்கிற பாலில் போட்டுடலாம். இதுக்கு சிகப்பரிசி உபயோகப்படுத்தினீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனுடைய நிறமும் ரொம்ப அழகாக வரும். இப்போ இதை இப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாதம் முழுவதுமாக இதில் கலந்து விடப்படணும், கெட்டியாக நிற்கக்கூடாது. அதனால தான் அதை ஒரு குழச்சிட்டு நம்ம இதில் போடுறோம். இப்போ மீண்டும் இது நல்லா கெட்டியாக ஆகிற மாதிரி சுண்டணும். இந்த பால்லையே இது கொதிக்கணும். அப்போ தான் சர்க்கரை போடும்போது மீண்டும் இளகி கொடுக்கும். இப்போ அதனால் இன்னொரு 20 நிமிஷத்துக்கு சிறு தீயில இந்த பாலும் சாதமும் சேர்ந்து இருக்கட்டும். பார்த்திங்களா, அருமையாக கட்டியாக தயாராகிடுச்சு. அரிசியில் இருந்த அந்த கஞ்சி தன்மையும் நம்மளுடைய பாலும் சேர்ந்ததுனால கட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை சேர்க்கும்பொழுது நம்ம சின்னதாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, அடுப்பு கண்டிப்பாக சிறு தீயில இருக்கணும். அடுப்பு அதிகமான தீயில இருக்கும் பொழுது தான் சர்க்கரை சேர்க்கும் பொழுது பால் திரையும் வாய்ப்பு உண்டு. அதனால் அது திரிஞ்சு போக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் தெரியாது. அதனால் இதை சிறு தீயில தான் வைக்கணும். பால் பாயசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால இது பொதுவாக கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடிய ஒரு சுவையான பாயசம் தான். ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் நம்ம இதை மெதுவாக கலந்து விட்டு, இப்போ பார்த்தீங்களா இது கொஞ்சம் அளவில் அதிகரிச்சிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா சர்க்கரையில் இருக்கிற நீர்த்தன்மை இதில் சேர்ந்துருச்சு. இப்போ மீண்டும்
இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு சிறு தீயில கொதிக்க வைக்கலாம். சர்க்கரை நல்லா கலந்துட்டோன்னே நம்மளுடைய சுவையான பால் பாயசம் தயாராகிடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்ல கெட்டியான ஒரு பக்குவத்தில் பாலும் சாதமும் குழைந்து ஒரு நல்ல அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நெய் போட்டு நம்மளுடைய முந்திரி திராட்சையை தாளித்து இதில் போட்டுடலாம். சிறிது நெய், முதல்ல திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்ல மனம் வர்றதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் அல்லது ஏலக்காய் எண்ணெய் அதை பிடிச்சி அதில் சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, திராட்சை முந்திரி அழகாக வறுபட்டுடுச்சு. இதையும் நம்மளுடைய பால் பாயசத்தில் சேர்த்துடலாம். நம்மளுடைய பால் பாயசம் பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான பால் பாயசம் கொஞ்சம் அதிகம் நேரம் எடுத்தாலுமே சுவையில் இதை மிஞ்சுவதற்கு வேறு எதுவுமே இல்லை. அப்படி அருமையான இந்த பால் பாயசத்தை செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினரோடு பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.